இன்று நமது வீட்டிற்கு புதிதாக 2 விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் தமது கூட்டை இங்கே அமைத்துக் கொண்டிருந்தார்கள். எங்கிருந்தெல்லாமோ குச்சிகளையும் சருகுகளையும் எடுத்து கொண்டு வந்து இங்கு நேர்த்தியாக அவர்களது கூட்டை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். 2 நாட்கள் கழித்து அதனுள் 2 முட்டைகளையும் வைத்திருந்தார்கள். இரவிலும் பகலிலும் அயராது அதனை அடைகாத்தும் கொண்டிருந்தார்கள். 2-3 நாட்கள் கழித்து அதனுள் 2 குஞ்சுகள் பொரித்திருந்தது. இந்த காணொளி முழுவதும் 18 நாள் இடைவெளியில் எடுக்கப்பட்டது. இவைகள் இன்னும் கண்களை திறக்கவில்லை. உடலில் லேசாக சிறகுகள் முளைக்கத் தொடங்கியிருந்தன. எப்பொழுதும் வாயை திறந்து வைத்து கொண்டே இருக்கிறது. இங்கே பூனைகள் நிறைய சுற்றித் திரிகின்றன. ஆனால் அவைகள் எதுவும் வர முடியாத ஒரு இடத்தில் பிரண்டை கொடிக்கும் தூதுவளை முற்களுக்கும் நடுவில் மிக நேர்த்தியாக தனது கூட்டை அமைத்திருக்கின்றன இந்த பறவைகள். கூடுகளில் அடைத்து வைப்பதை விட ஒரு மரம் வளர்த்தினால் பறவைகள் தானே தேடி வரும் என்பது எவ்வளவு உண்மை. இருவரும் நன்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றின் பெற்றோர்கள் இரை தேடச் சென்றாலும் இருவரில் ஒருவர் எப்பொழுதும் இந்த கூட்டை சுற்றியே பறந்து கொண்டிருப்பார். நன்கு வளர்ந்து விட்டார்கள். இவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் இங்கிருந்து பறந்து சென்று விடுவார்கள். நான் இங்கே தினமும் வந்து இவர்களை கவனிப்பதாலும் இவர்களின் பெற்றோர்களுக்கு தண்ணீர் வைப்பதாலும் நம்மை கண்டு தற்பொழுது இவர்கள் பயப்படுவதில்லை. முன்பெல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். இவர்களின் பெற்றோர்கள் தானியங்களையும் சாப்பிடுவதில்லை, இவர்களுக்கும் ஊட்டுவதில்லை. பூச்சி புழுக்களையே சாப்பிட்டு இவர்களுக்கும் அதனையே வேட்டையாடி கொண்டு வந்து ஊட்டுகிறார்கள். எவ்வளவு நேர்த்தியாக யாரும் கீழிருந்து கையை கூட நுழைக்க முடியாத ஒரு இடத்தில் இவர்கள் கூட்டை அமைத்து அதனுள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து தற்பொழுது பறந்து செல்ல தயாராக இருக்கிறார்கள். இந்த இருவரும் முழு வளர்ச்சியை அடைந்து விட்டார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கிருந்து பறந்து செல்லலாம். அதில் ஒருவர் கூட்டின் விளிம்பிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார். எப்பொழுது பறந்து செல்வார்கள் என்று தெரியவில்லை. இவர்கள் பறந்து சென்றாலும் இந்த கூடு இவர்களின் நினைவாக இங்கேயே இருக்கும். சென்று வாருங்கள்.